ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குற விஷயங்கள் என்னென்னா, அண்ணா சாச்சனா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்களே, இது உண்மையா? அண்ணா அதுக்கு மேலே ஆனந்தி எவிக்ட் ஆகிட்டாங்க, அது உண்மையா? அப்புறம் தர்ஷிகா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? காலையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, செம்ம காண்டாயிட்டாங்க. மஞ்சரி எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வியூஸ் பார்த்துட்டு பிச்சுக்கின்னு போகுது. எனக்கு அப்படி கோவம்லாம் அப்படியே நரம்பெலாம் இப்போ புடச்சிக்கின்னு வருது. நம்மளையும் இந்த மாதிரி ஏன் வீடியோ போடக்கூடாது? அப்போது நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால தான் நான் போடுறது கிடையாது. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி எவிக்டட் போட்டு உள்ளே போய் கேட்டால், அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி போக போகுது, அந்த மாதிரி நடக்க போகுது, அது பிஜின்னு போக போகுது, இப்படி தான் சொல்கிறாங்க தவிர நடந்துருச்சுன்னு சொல்ல மாட்றாங்க. ஆனால் அவங்க ரைட்டில் மட்டும் நடந்துருச்சுன்னு போட்டுட்ருக்காங்க. நீங்களும் பாவம் அதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இங்கே வந்து கேட்குறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவத்தை கொடுத்துட்ருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டு ஒன்று இருக்குது, அதில் இவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்படி வந்துட்டு அஃபிஷியல் ஓட்டுங்க வந்து லீக் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து ரொம்ப இதுவாக தான் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீயெல்லாம் இருக்க மாட்டாங்க. செம்ம டைட் செக்யூரிட்டி இருக்குது, எல்லாமே இருக்கும். இங்கே வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ் படி தான் ஆனால் நடக்குது, அதான் உண்மை. நான் அதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். எப்பயுமே இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸ்ன்றதே ஒரு லிங்காக தான் இருக்கும் அஃபிஷியல் ஓட்டோட. அது எப்படி அன்அஃபிஷியல் ஓட்டின் படி இத்தனை வருஷமாக வந்து எவிக்ஷன்லாம் கரெக்டாக நடக்கும், சரிங்களா? இப்போ அதன்படி பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து டேஞ்சர் ஜோனில் சாச்சலா இருக்காங்க, அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. சாச்சலா கண்டிப்பாக இருக்காங்க, அதுக்கு மேலே ஆர்ஜி ஆனந்த் இருக்காங்க, அதுக்கு மேலே தர்ஷிகா இருக்காங்க, அதுக்கு மேலே ரயான் இருக்கார், ரஞ்சித் சார் இருக்கார். ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக உண்மையிலேயே டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. அதிகப்படியான வாய்ப்புகள் இப்போ என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சாச்சனா போகிறது வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது ஒரு வாரம் காப்பாற்றலாம், 2 வாரம் காப்பாற்றலாம், இது 4வது வாரம்னு நினைக்கிறேன். ஸோ விஜேஎஸ் அவர்கள் வந்து இது மாதிரி இடையூறு பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா பிக் பாஸ் டீம் டென்ஷன் ஆகிடுவாங்க. எங்க ஒரு வாட்டி நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன், திரும்ப திரும்ப செஞ்சால் பாரு எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு கேட்டாங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்றைக்கி டேம் ஷோர் வந்துட்டு மேக்ஸிமம் 99% சாச்சனா போகிறது வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்தபடியாக வந்துட்டு டபுள் எவிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா 90% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா உள்ளே க்ரௌடு அதிகம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒரு வாரமாக ஒரு சில பேர் வந்து இந்த சனிக்கிழமை வந்துட்டு இன்றைக்கி இது மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குன்னு போடுறாங்க. நீங்களும் பார்க்குறதெல்லாம் அவங்க ஜாலியாக இருக்காங்க, ஏன்னா பார்க்க அவங்களுக்கு காசு தானே. ஸோ அதனால் வந்து அதை போடுறாங்க. ஸோ டபுள் எவிக்ஷன் மேக்ஸிமம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. போன வாரமே இருக்க வேண்டியது. அவங்களுக்கு பிடித்த ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷனை தவிர்த்துட்டு வந்தாங்க. பட் போக போக இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 60 நாள் மேலே வந்துடுச்சு. இன்னும் ஒரு 40 நாள் இருக்குது வச்சுருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கன்ஃபார்ம் டபுள் எவிக்ஷன் இருக்க வாய்ப்பு 99% இருக்குது. 1% ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு மேலே இருக்கிற ஆர்ஜி ஆனந்த் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தர்ஷிகா போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று போயிட்டுருக்கு. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா விஜய் விஷாலோட கேம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை, ரொம்ப டம்மியாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக வந்து செலவு பண்ணுறது எல்லாமே அந்த டைமை செலவு பண்ணுறதால தர்ஷிகா கிட்ட. ஸோ அதனால் மேக்ஸிமம் தர்ஷிகா போகிறதுக்கு வாய்ப்பு 99% இருக்குது. இதான் இருக்குது. ஆர்ஜி ஆனந்தையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆனால் ஆர்ஜி ஆனந்திக்கும் தர்ஷிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து பெருசான டிஃப்ரெண்ட் இல்லை, 2 ஈவனாக தான் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இவங்க 2 பேரில் வந்து கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தவங்க போவாங்கன்ற மாதிரி இருக்குது. என்னை கேட்டால் ரயானை கூட வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்கலாம், ஹாட் சீட்டில் உட்கார வச்சு அவருக்கு ஒரு இது கொடுக்கணும். ஏன்னா ரயான் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான். பட் இப்போ வந்து அந்த கோவா கேங் அப்புறமா அந்த வந்ததுக்கப்புறமா அந்த கோவா கேங்கில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திமிராக ஆடுறாரு, ரொம்ப திமிரு. நேற்றுலாம் வந்து ராணுவக்கிட்ட அவர் பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அப்படி கோவம் வந்துருச்சு. ஏன்னா பிளாக்மெயில் பண்ணுறாரு. எப்போ இவர் வந்து ராணுவம் வந்துட்டு ஃபஸ்ட் வாரத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாராம், அசிங்கமாக பேசிட்டாராம், தப்பு தான். வர்ஷினியை தான் பேசியிருக்காரு பொழுதுக்கு. அந்த வர்ஷினி வந்துட்டு இப்போ வந்து அவங்களோட சோஷியல் மீடியா வந்து போட்டிருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, அந்த மாதிரி அவங்க சொல்லலை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அது வேறு எப்படி திட்டுறாருன்னா ரயான் வந்துட்டு உன்ன மாதிரி நான் பப்பட் தான்டா, ஆனால் உன்ன மாதிரி வந்துட்டு பெண்களை வந்துட்டு நான் வந்து தவறாக பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா இவர் வந்துட்டு அவரை பப்புட்டு சொன்னதுனால அவருக்கு உள்ளுக்குள்ளே வேகுது. இவரை வந்து எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், துக்கப்படுத்தணும், துயரப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா ராணுவம் வந்து சூப்பராக இப்போ கொஞ்சம் வர ஆரம்பிச்சாரு. இப்போ கோவா கேங்க்கு இருக்கிற ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறது ராணுவம். அதனால் அவர் வந்து எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டு போய் இத்தனைக்கும் மன்னிப்பு கேட்க போன ஆளை வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நிலவரம், சரிங்களா? ஸோ இந்த டேஞ்சரில் இருக்கிற ஸ்டார்டிங்கில் வந்துட்டு சாச்சனா கன்ஃபார்ம் 99%, அடுத்தது ஆர்ஜி ஆனந்தி 98%, அடுத்தது இருக்கிற பவித்ரா அவங்களும் 98% கன்ஃபார்ம் போயிடுவாங்க.
அதுக்கு மேலே வந்து ரயான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ரயானை வந்து அனுப்ப மாட்டாங்க. ஸோ இவங்க 3 பேர்லாம் வந்து கண்டிப்பாக வந்து யாரோ ஒருத்தங்க வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க. யாரோ ஒருத்தர் இல்லை 2 பேரும். அதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைத்த தகவல் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்கன்றதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சால் தானே அவங்க வெளியே போவாங்க. ஷூட்டிங் ஃபஸ்ட்டு சாட்டர்டே ஷூட்டிங் அப்புறமா தான் சண்டே ஷூட்டிங் வரும். சண்டே ஷூட்டிங் முடியறதுக்கு ஆகிடும் கிட்டத்தட்ட நைட்டு. அந்த சண்டே ஷூட்டிங் வரும்போது தான் அந்த பேப்பர் வரும். அந்த ஒரு வந்து ஓப்பன் பண்ண வருவாங்க அந்த என்வலப் கவர். அந்த மேட்டர் வரும், அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரும். அப்படி இருக்கும்போது அதுங்களே வந்துட்டு காலைல மஞ்சரிலாம் போயிட்டாங்க சொல்லும்போது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா மஞ்சரி நல்ல ஒரு பிளேயராக இப்போ ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நேற்று கேப்டன்ஷிப் டாஸ்க்கை நீங்கள் பார்த்தாவே தெரியும். வெறித்தனமாக அந்த டாஸ்க்கை மாற்றினதே நம்ம மஞ்சரி மட்டும்தான். தீபக் வந்து அதுக்கு வந்துட்டு ஒரு பதிலீடு கொடுத்தா மாதிரி தான் இருந்துச்சு அவரோட கேம். அதே மாதிரி ரஞ்சித் வந்து டிஃபென்ஸ் பண்ணார், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ இதுதான் வந்து நிலவரம். இந்த நிலவரம் வந்துட்டு நிலவரமாக இருக்கா இதில் கலவரமாக தான் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.